ஸ்டாலினும் வந்தார், எடப்பாடி வந்தார், ஒன்றுமே செய்யல. சேருன்றாங்க, என்ன செய்றாங்க? கூலி படம் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த லட்சணத்தில் இருக்கு இப்போ இருக்க ஆட்சி முறை. வீட்டில் வர கார்பரேஷன் வாட்டர் கூட நல்லா இல்லை. அதே சேக்காடை வர கலந்து தான் வருது. நாங்கள் அதை யூஸ் பண்ணி கிடக்கிறோம், சேக்காடை தண்ணியை. மழைநீர் திட்டத்துக்கு அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியுதுண்ணா. எல்லாமே மக்களுக்கு தெரியுது. இப்போ இருக்க ஆட்சி முறை ரொம்ப ஒஸ்ட்டு தான். இது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இது அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 2026 சட்டமன்ற தொகுதியில் யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, டிடிகே இருக்கு, சீமான் கட்சி இருக்கு. நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம டிஎம்கே முக ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்பா. விஜய் தனித்து நின்னார்னா இப்போ 100% அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும் சார். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு. எஸ்ஆர்னோன்னு அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்குள்ளே தெரிஞ்சிட போகுது, புரியுதுங்களா? இப்போ ஸ்டாலினும் வந்தார், எடப்பாடி வந்தார், ஒன்றுமே செய்யல. சேருன்றாங்க, என்ன செய்றாங்க? ஒன்றுமே செய்யலை இது வரைக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், விஜய்க்கும் என்ன செய்கிறா தெரிஞ்சிடும். அதுதான் ரெண்டு பேரும் 50-60 வருஷமாக மாற்றி ஆட்சி அமைச்சிட்டாங்க. எதுவும் முன்னேறின மாதிரி தெரில. நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடுன்ற நிலமையில தான் போயிட்டுருக்கு. இதுதான் கலகலமாக நடக்கிறது. நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. இருந்தாலும் இந்த விலைவாசி ஒரு அதெல்லாம் கம்மியானால் நல்லாயிருக்கும். விஜய் புதுசாக ஆட்சி அவர் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பொதுமக்களும் அதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பார்வை விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நம்ம மக்களுக்கு நல்லது நிறையா விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடக்கணும். நல்ல தலைவன், அடிப்படை தலைவர், நல்ல தலைவர் வேணும்னா விஜய் வந்தால் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். துப்புரவு பணியாளர்கள் சென்ட்ரலில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கே தெரியும், கூலி படம் பார்த்துட்டு இருந்தார். அந்த லட்சணத்தில் இருக்குது இப்போ இருக்க ஆட்சி முறை. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆட்சி முறை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. இந்த 4 வருஷத்தில் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. அதாவது மழைநீர் திட்டத்துக்கு அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியுதுண்ணா. எல்லாமே மக்களுக்கு தெரியுது. இது எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன சொல்கிறதுனா எல்லாருக்குமே தெரியட்டும். புதுசான ஆட்சி முறை வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போது விஜய் கூட வராரு. ஆக்சுவலாக நான் எந்த கட்சியிலையும் இல்லை. நான் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா, நல்லது பண்ணட்டும், ஏதோ ஒரு நல்லது பண்ணட்டும். நல்லது பண்ணால் நல்லது தான், மக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது தான். அதனால பண்ணட்டும். ஏன்னா அவங்களே எத்தனை வருஷம் சம்பாரிச்சிட்டு இருக்கட்டும். அவங்க பையன் அடுத்து வரவர், அவங்க எத்தனை வருஷத்துக்கு அவங்களே சம்பாரிச்சிட்டு இருக்கட்டும். புதுசாக வரவங்களும் பண்ணட்டும். அது அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு. இல்லாத ஏழைங்களுக்கு ஒரு நன்மைகள் செய்கிறாரு, போகிறாரு. அதனால் டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே செய்கிறவங்க தான், இருந்தாலும் டிஎம்கேங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க ஆட்சி முறை ரொம்ப ஒஸ்ட்டு தான். இது இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இது அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்சியில் வேஸ்ட். இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. கிராமத்தில் அதிகபட்சம் ஓரளவுக்கு நல்லா நன்மை செஞ்சுருக்காருப்பா. மெட்ராஸ்லையும் செஞ்சுருக்கிறாரு. ஒரு சில பேர்த்துக்கு விரும்பும், பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய நன்கொடை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இல்லாத ஏழைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வுலாம் அவங்க ரொம்ப கம்மி பண்ணாங்க. அது இல்லாமல் நிறைய நல்ல திட்டங்கள், இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த தாலி திட்டம், பிரசவமான பெண் குழந்தை பிறந்த ஒரு அமௌண்ட்டு, இப்போ பையன் பிறந்த ஒரு அமௌண்ட்டுன்னு அந்த நிறைய திட்டங்கள் இருக்குண்ணே. அதெல்லாம் இவங்க அப்படியே இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அம்மா உணவகம் திட்டம் மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குண்ணே. நிறைய பேர், நான் கூட நிறைய டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லாத போது அம்மா உணவகத்தில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் இவங்களும் எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க, இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னன்னு புரியல. ஏன்னா இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் திட்டங்கள். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்னென்ன திட்டங்கள் எடுத்துகிட்டு வர்றாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் 1000 ரூபாய் தரான்றாங்க. 1000 ரூபாய் தராங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டுன்னா அது விலைவாசி எல்லாம் பால் பாக்கெட்டில் 3 ரூபாய் ஏறிடுச்சு. சிலிண்டர் விலை, அரிசி விலை. இந்த 1000 ரூபான்றது 3000 ரூபா வேலை விதமாக கையிலேருந்து போயிட்டு இருக்குது. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாஸ்மார்க்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ டாஸ்மார்க் 3 நாள் இப்போ போன பீரியடில் என்ன சொன்னாங்க, பெண்கள் விதவைலாம் இறந்துட்டுருக்காங்க, இவ்வளோ பேர் இதாக வராங்கன்னாங்க. ஆனால் இப்போ இவங்களுமே 5000 கோடி 50,000 கோடி டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி தானே போயிருக்காங்க.
அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே தெரில. இப்போ இங்கே கவின் கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாமே. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இது ஒரு சின்ன இஷ்யூ தான். இப்போது ப்ரைவேட்டில் கொடுத்து இதுவே வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணலாமே இந்த விஷயத்த, அவங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கலாமே. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சார். இப்போ ஒரு 1000 ரூபான்றது 1000 ரூபா கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ் கொடுக்குறோன்ட்டு இப்போ பெண்கள்கிட்டேருந்து வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு 50 ரூபா அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒயின் ஷாப்பு மூலயமா ஒரு நாளைக்கு 300 400 ஒரு வீட்டிலேருந்து போகுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பணம்லாம் எங்கே போகுது? இதுதான் நம்ம ஒரு இதாக இருக்குது. வர ஆட்சி தளபதி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம அதிகபட்சம் எந்த ஒரு அரசியலையும் ஈடுபடுறதில்லப்பா. கேட்டாங்கன்னா யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம சொல்லக்கூடியது. அதான் நம்ம ஒரு இயல்பானது. திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், யார் ஒருத்தர் நன்மைகள் மக்களுக்கு செய்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம சொல்லக்கூடியான வாய்ப்பு. எங்கள் வீட்டில் வர கார்பரேஷன் வாட்டர் கூட நல்லா இல்லை. அதே வந்து சேக்காடோட கலந்து தான் வருது. நாங்கள் அதை யூஸ் பண்ணி கிடக்கிறோம், சேக்காடை தண்ணியை. அது என்ன ஆகும்? நோய் தானே பரவும். அப்போ இந்த ஆட்சி அதான் நல்லா ஆயிடுச்சா? இருக்கிற வரியெல்லாம் ஏற்றி விட்டாங்க கவர்மெண்ட்டில். அதுதான் சார், அவர் முன்வைக்கிறதா இருக்கட்டும், அறிவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே மக்களுக்கான இதாக தான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? மக்களுக்கான விழிப்புணர்வு, இளைஞர் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு. அரசியல் விழிப்புணர்வு தான் முக்கியமே. இன்றைக்கி அரசியலை வச்சு தான் இந்திய பொருளாதாரமே இதாகுது. ஒரு நாட்டோட இதுவே வந்து அரசியல் தான். ஒரு தலைவன் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து இப்போ அவரு கண்டிப்பாக வைப்பார். எல்லாத்துலேயும் போராடிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்குலாம் எல்லா விஷயத்துக்கும் போகிறாரு. கவிஞர் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு வராரு. இது பண்ணால் கண்டிப்பாக அவர் கையில் அந்த அதிகாரம் வரும்போது கண்டிப்பாக மக்களுக்கான தேவையானதை எல்லாத்தையும் நிறைவேற்றி வரணும் சார். நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, என்னோடய பார்வை வந்து நான் கொடுக்குற 200 ரூபாய்க்கு எனக்கு படம் பார்த்துட்டு வருமா, திருப்தியாக இருக்கா, அவ்வளோதான். விஜய் படமாக இருக்கட்டும், ரஜினி படமாக இருக்கட்டும், எனக்கு தேவையானது என்டர்டெயின்மெண்ட்டு. நான் அதோட விட்டுருவேன். அதை விட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணுறது, கற்பூரம் ஏற்றுறது, அந்த மாதிரி வந்து இது கிடையாது. வெறும் ரசிகர்கள் ஓட்டுன்னு பார்க்காம இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ சமூக வலைத்தளங்கள் இருக்குது. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் காலங்காலமாக 50 வருஷம் டிஎம்கேக்கு தான் போட்டேன், ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றாங்க. அப்போ என்ன அது? இங்கே அரசியல் வந்து மக்களிடையே தெளிவு போட்டிருக்கு. அவங்க நல்லா புரிஞ்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதனால் சமூக வலைத்தளம் வந்து இப்போ உங்களை மாதிரி சமூக வலைத்தளமாக எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்கிறீங்க. நடக்கக்கூடியது, நடந்த விஷயம், மறைஞ்ச விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னும் போது அது மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ரசிகர்னு ஓட்டு போடாமல் மக்கள் நாட்டுக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு ஓட்டு போடுவாங்க.